வந்து இட் இஸ் அன் அப்ரூவ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் மெனி கண்டிஷன்ஸ். டிப்ரெஷனை நம்ம இதை வச்சு ட்ரீட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும், வித் மெடிசன்ஸ் ரிலீஃப் இருக்காது, பல ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட். பட் அந்த சைக்கிளிங் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து வெளியில போய் சைக்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏர்லி பார்க்கின்சன்ஸ்ல பண்ணாமே ஒழிய போக போக அதை பண்ண முடியாது அவங்களால. வீட்டில் நம்ம வச்சிருக்கிற பல எக்ஸசைக்கிள்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்து லேக்கிங் ஆயிருக்கும். இந்த கேப்பை போட்டுக்கிட்டு இஇஜி எலக்ட்ரோட்ஸ் நாங்கள் ஃபிட் பண்ணினோம்னா உங்களால் வந்து அந்த பேண்டாஸோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அட்டென்ஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த பேண்டா மூவ்மெண்ட் வில் ஸ்டாப். வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் புத்தி கிளினிக். புத்தி கிளினிக் இந்த நிறுவனம் வந்து 10 வருஷமா வந்து சென்னையில் வேலை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஓவர் 13,000 பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம், எஸ்பெஷலி மூளை மற்றும் மனதுக்கு கொடுக்குற ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். மல்டி டிசிப்ளினரி கேர் அப்படின்னு சொல்லுவோம். புத்தி கிளினிக்ல ஒரிஜினலி we had psychology, mind lab, mobility lab, that is physiotherapy, occupational therapy, neurodevelopmental therapy இதெல்லாம் இருந்தது. And we also had Ayush, Ayurveda, naturopathy, yoga இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நாங்கள் நவீன முறைகள், நான் இன்வேசிவ் பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்று புத்தி கிளினிக்ல 18 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல 8 நியூ டெக்னாலஜி இன்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டுடே வி ஆர் வெரி ஹாப்பி டு பி இன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர். 2 வருஷமா இருக்கும். பட் டுடே வி ஆர் இன்ட்ரடியூசிங் a lot of new neuro technologies in Coimbatore for the benefit of the people of Coimbatore. We are very happy to show you what we have here in this center. புத்தி கிளினிக் அப்படின்னு சொல்றது வந்து it is a multi-therapy, multi-disciplinary unit. இதுல வந்து நாங்க வந்து 18 டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்றோம். அண்ட் அதுல 8 நவீன முறைகள், நியூ டெக்னாலஜிஸ் இன்கார்பரேட் பண்றோம். இன்று நான் கோயம்புத்தூர் சென்டர்ல இருக்கேன். கோயம்புத்தூர் சென்டர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அண்ட் இந்த சென்டர்ல நாங்க இன்று பல நியூ டெக்னாலஜிஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அதை பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேச போறது RTMS பத்தி, ரெப்பிட்டேட்டிவ் டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் 8 காயில். இது ஒரு பெரிய ஒரு மெஷின் வித் 4 டெஸ்லா மேக்னெட். இது எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு சொன்னா, பிரெயின் மேல நாங்க இப்படி வச்சு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றோம். ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் இம்பல்ஸ் வச்சு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றோம். எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு பேஸ் மேக்கர்னு சொல்றோமோ அதே மாதிரி இது பிரெயினுக்கு ஒரு பேஸ் மேக்கர், பட் நான் இன்வேசிவ், வெளியிலேருந்து செய்யற ஒரு பேஸ் மேக்கர். இது வந்து இட் இஸ் அன் அப்ரூவ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் மெனி கண்டிஷன்ஸ். டிப்ரெஷனை நம்ம இதை வச்சு ட்ரீட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும், வித் மெடிசன்ஸ் ரிலீஃப் இருக்காது, பல ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி OCD, obsessive compulsive disorder, வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் கண்டிஷன். நிறைய பேருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வித் மெடிசன் கிடைக்காது. அவங்களுக்கு திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ஸ்கிசோஃப்ரீனியால சைக்கோசிஸ்ல ஹால்யூசினேஷன்ஸ் இருக்கும், வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் வந்து மெடிசனுக்கு சிலப்போ ரெஸ்பாண்ட் ஆகாது. அவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் டு பிரேக் தி சிம்டம்ஸ் அண்ட் ஸ்டாப் தெம் ஃப்ரம் ஹேவிங் சிம்டம்ஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி வேலை பண்ணுதுன்னா, மூளையில இருக்கிற பிரெயின் பாத்வேஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ரிப்பீட்டடா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது பிரெயினுக்கு ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி அந்த சிம்டம்ஸ் ஆஃப் தட் கண்டிஷன் ரிடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். இதை நாங்கள் டிப்பிக்கலா வந்து சைக்கலாஜிக்கல் தெரப்பியோட கம்பைன் பண்ணுவோம். இந்த காம்பினேஷன் கொடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது. அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரெமர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, நடுக்கம்.
நடுக்க நோயின்னு சொல்லும்போது அவங்களால கை கால் நடுக்கம் இருக்கும், நடக்க கஷ்டப்படுவாங்க, பட்டன் போட கஷ்டப்படுவாங்க, செருப்பு போட கஷ்டப்படுவாங்க, உடுப்பு போட கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். ஏன்னா மெடிசின்ல ட்ரெமர் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆர்டிஎம்எஸ் வந்து ட்ரெமர்ஸ் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி போஸ்ட் ஸ்ட்ரோக் இல்ல போஸ்ட் ஹெட் இன்ஜுரி, தலையில பலத்த அடிபட்டிருக்கு, இல்ல ரத்த கட்டி வந்து மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் வந்து இந்த ஆர்டிஎம்எஸ் வந்து போஸ்ட் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்க வந்து இந்த ஆர்டிஎம்எஸ் நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல வித் பிசியோதெரப்பி, அட்வான்ஸ் பிசியோதெரப்பியோட கம்பைன் பண்ணி நாங்க ட்ரீட் பண்றோம். அது இன்னொரு விதம் வந்து டிடிசிஎஸ், டிரான்ஸ்கிரேனியல் டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன் சொல்ற ஒரு டிவைஸ். இதுல வந்து இன்னும் 2 டெக்னாலஜி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் ரேண்டம் நாய்ஸ், ஸோ 3 ட்ரீட்மெண்ட் இன்கார்பரேட் பண்ற ஒரு டிவைஸ் இது. இதை வச்சு நாங்க பெட் சைடுக்கு கூட போகலாம். மூளையை ஸ்டிமுலேட் பண்றோம். ஒரு ஆனோட் அண்ட் ஒரு கேத்தோட், 2 எலக்ட்ரோட்ஸை வச்சு நாங்க மூளையை ஸ்டிமுலேட் பண்றோம். இதை வச்சு குழந்தைகள்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஆட்டிஸ்டிக் பிஹேவியர்ஸ் இதை ஹெல்ப் பண்ண முடியுது. ஸ்பீச் டெவலப்மெண்ட் இல்லாத சில்ட்ரனுக்கு ஸ்பீச் புரோட்டோகால் யூஸ் பண்ணி ஸ்பீச்சை கொண்டு வரதுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்கள்ல கன்ஃபியூஷன், டிஸ்ஓரியன்டேஷன், மெமரி லாஸ், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ட்ரெமர்ஸ்க்கு, நடுக்க நோய்க்கு இது முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதுல ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஸோ இந்த சின்ன டிவைஸை வச்சு நாங்க பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரலாஜிக்கல் அண்ட் சைக்காட்ரிக், நரம்பியல் மனோதத்துவ நோய்களை எங்களால வந்து கியூர் பண்ண முடியுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைஸ். மூன்றாவது நான் உங்களுக்கு காட்ட விரும்புறது வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது மூளையில இருக்கிற லாங்கஸ்ட் நர்வ். அந்த ஒரு நர்வ் தான் நம்ம மூளையை விட்டு உடம்பு பூரா உள்ள வந்து சப்ளை பண்ணுது. அதர் தென் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு வந்து முதுகு நட்டுல போகிறது. வேகஸ் நர்வ் வந்து மூளையில இருந்து உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து சப்ளை பண்றது. இந்த வேகஸ் நர்வுக்கு ஒரு பிரான்ச் இயருக்கு வருது. அதனால இதை வச்சு எங்களால இயர்ல இருக்கிற அந்த பிரான்ச்சை ஸ்டிமுலேட் பண்ணி பேஸ் மேக்கர் மாதிரி யூஸ் பண்றோம். இது எபிலெப்சிக்கு ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட். தலைவலி, மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ், கிளஸ்டர் ஹெட்ஏக்ஸ், அதுக்கு இது ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். நீங்க வந்து போஸ்ட் கோவிட் நிறைய பேருக்கு லாங் கோவிட் சிம்டம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த நரம்பு வந்து அந்த நரம்போடு பாதிப்புனால வர சிம்டம் தான், ஆட்டோனாமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிம்டம்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். ஸோ இன்னொன்று கட் பிரெயின் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா வந்து நம்ம டைஜஷனுக்கும் நம்ம மூளையோட ஃபங்க்ஷனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கட் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இரிட்டபிள் பவல், கிரானிக் கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி கட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ஒரு 3 டிவைஸ்ல 5 நவீன முறைகள் நாங்க வந்து இன்கார்பரேட் பண்றோம். நிறைய நியூரோசைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ் அண்ட் ஜெனரல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எங்களால இந்த 3 டிவைஸை வச்சு ஹெல்ப் பண்ண முடியுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நவீன முறை, ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்றோம். நான் ஒரு டிஎம்எஸ் பத்தி பேசியிருந்தேன், அதை எப்படி மூளையை வந்து ஸ்டிமுலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் இம்பல்ஸை யூஸ் பண்ணி நாங்க மசில்ஸ், ஜாயிண்ட்ஸ் அண்ட் நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்றோம். அது பெரிஃபரல் ஸ்டிமுலேட்டர். இது ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேட்டர். இது வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், நெக் பெயின், பேக் பெயின், ஹிப் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பைனல் பெயின் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ். இது வந்து இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. ஸோ இந்த முதுகு நட்டுல வந்து பெரிய நரம்பு போகுது. அந்த பெரிய நரம்பு தான் நம்ம உடம்புல எல்லாமே சப்ளை பண்ணுது, கை கால் எல்லாம் சப்ளை பண்ணுது. யூஸ்வலா அந்த பெரிய நரம்புல ஒரு இன்ஜுரி வந்ததுன்னா, இந்த தென்னை மரத்தை கிளைம் பண்ணி கீழே விழுவாங்க, இல்ல ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல பைக்ல இருந்து கீழே விழுவாங்க. அந்த நெக் இன்ஜுரி இல்ல ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகும்போது அவங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பேரலைஸ் ஆயிடும். அந்த மாதிரி பேரலைஸ் ஆயிட்டு ரீஜெனரேட் ஆகிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ பேராலிசிஸ்க்கு அப்புறம் அவங்களால வந்து மூவ் பண்ண முடியல, இல்ல மூவ்மெண்ட் ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கு, இல்ல அவங்களோட பிளாடர் கண்ட்ரோல், யூரின் அவங்களால ஹோல்டு பண்ண முடியல, இல்ல பவல் கண்ட்ரோல், பவல்ஸ் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியல, அதுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து
ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்கு. ஸோ இந்த யூரினரி பிளாடர், நியூரோஜெனிக் பிளாடர்னு சொல்லுவோம், பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க ஆஃப்டர் தி நியூரலாஜிக்கல் இன்ஜுரி, அவங்களுக்கு இந்த சீட்ல இந்த பேடில் வச்சு எங்களால வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியுது. இது வந்து அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி லோ பேக்லேருந்து வர சிம்டம்ஸ்க்கும் இது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நவீன முறை. இதை கம்பைன் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா we have a physio gym. இது வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஜிம். இது சாதாரண ஜிம் இல்லை. இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டிசேபிள்ட். அவங்களால வந்து சரியா நிற்க முடியாது, சரியா நடக்க முடியாது, பெராலிசிஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. அதுல ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கு, கீழே விட முடியாத ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன், இந்த எஃப்எம்எஸ் கொடுத்துட்டு நாங்க வந்து உடனே அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும், தெரப்பீஸ் கொடுக்கணும். இந்த காம்பினேஷன் கொடுக்கும்போது மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வீல் சேர்ல இருக்கிறவங்க கூட வந்து வாக் பண்ணி இன்னும் நார்மலா இருக்கிறதுக்கு வித் சப்போர்ட் வாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பியல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மொபிலிட்டி, மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன் நடுக்க நோய் இருக்கிறவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிளிங் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். பட் அந்த சைக்கிளிங் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து வெளியில போய் சைக்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏர்லி பார்க்கின்சன்ஸ்ல பண்ணாமே ஒழிய போக போக அதை பண்ண முடியாது அவங்களால. வீட்டுல நம்ம வச்சிருக்கிற பல எக்ஸர்சைக்கிள்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்து லேக்கிங்கா இருக்கும். இது வந்து ஒரு ரீஹேப் சைக்கிள். இது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இதுல வந்து பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. எங்களால வந்து பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண முடியும். அண்ட் இதை யூஸ் பண்ணி எங்களால வந்து அவங்களுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் அலாங் வித் ஸ்டிமுலேஷன் நாங்க எக்ஸசைஸ் கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் அது மாதிரி பிரச்சனைகள், ஸ்ட்ரோக்லேருந்து ரெக்கவர் ஆகிறவங்க, இந்த பிரெயின் இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரி, ட்ரோமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறவங்க, நியூரலாஜிக்கல் சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிற பேஷண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி திஸ் இஸ் அ சேஃப் ட்ரெட்மில். இந்த ட்ரெட்மில் நீங்க பார்க்கும்போது இது வந்து இட் ஹஸ் காட் ரெஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், அண்ட் இதுக்கு ஒரு சீட் கூட இருக்கு. ஸோ சரியா நிற்க முடியாதவங்க உட்கார்ந்து ட்ரெட்மில் செய்யற அளவுக்கு இதுல வந்து சர்டன் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். அண்ட் இது வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஜிம். நாங்க இந்த ஸ்டிமுலேஷன் ட்ரீட்மெண்ட்ஸோட கம்பைன் பண்றதுக்காக தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஜிம்மை நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 channel QEEG கைடட் நியூரோ ஃபீட்பேக். இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் மெனி கண்டிஷன்ஸ். இப்போ நீங்க பாக்குறது அந்த பேண்டாஸ் ரன்னிங் அப் அண்ட் டவுன், இந்த கேப்பை போட்டுக்கிட்டு இஇஜி எலக்ட்ரோட்ஸ் நாங்க ஃபிட் பண்ணினோம்னா உங்களால வந்து அந்த பேண்டாஸோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அட்டென்ஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த பேண்டா மூவ்மெண்ட் வில் ஸ்டாப். அட்டென்ஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது இந்த பேண்டா மூவ்மெண்ட் வில் கண்டினியூ. ஸோ இது ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தம், மன உளைச்சல், சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சரியா வேலை பண்ண முடியல, ஐடி இண்டஸ்ட்ரியில பல பேர் இது மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்கு திஸ் இஸ் அ ட்ரீட்மெண்ட் தட் வி கேன் யூஸ். அதே மாதிரி இதுல நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. சில்ட்ரன் வித் ஆட்டிசம், ஏடிஹெச்டி அவங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. முதியோர்கள் வித் மெமரி லாஸ் ஆர் மெமரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ எங்களால வந்து இந்த நவீன முறை QEEG கைடட் நியூரோ ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி அட்டென்ஷன், மெமரி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எங்களால டேக்கிள் பண்ண முடியுது. ஸோ இங்க நீங்க பாக்குறது எல்லாமே வந்து ஆயுர்வேதா அண்ட் நேச்சுரோபதி கிட்ஸ். புத்தி கிளினிக்ல வந்து நாங்க ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றோம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ், கிடி அப்படின்னா வந்து புல்டஸ், மட் பேக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பல காம்ப்ளிகேஷன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரெயின் அலர்ட்னஸ்க்கு ஹெட் அண்ட் நெக் மசாஜ், சிரோ அபியங்கம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டமக் ட்ரபிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மட் பேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த லேப்பம்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அ பேஸ்ட் தட் இஸ் அப்ளைடு அந்த ஜாயிண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இந்த கிழின்னு சொல்லுவாங்க, புல்டிஸ் தட் இஸ் அப்ளைட் டு தி ஜாயிண்ட். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹோலிஸ்டிக் கேர், ஃபுல் ஹவுஸ் ஆஃப் ஆயுர்வேதா, நேச்சுரோபதி அண்ட் யோகா,
நாங்கள் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் இட் இன் புத்தி கிளினிக். இது வந்து எங்கள் சில்ட்ரனுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு, எல்டர்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு. சர்டன் அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் கேர் இருக்கிறவங்களுக்கு தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல். அதோட ஒரிஜினல் சயின்ஸ் இருக்கு ஆயுர்வேதால, யோகால, உங்களுக்கே அது தெரியும். அந்த ஒரிஜினல் சயின்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா எங்களுக்கு பல விதத்துல பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ண முடியுது. இந்த கிட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோன்னு ஒரு கிட் இருக்கு, தட் இஸ் ஃபார் போன் அண்ட் ஜாயிண்ட். ரெஸ்பயர்னு ஒரு கிட் இருக்கு, இது வந்து ஆஸ்துமா அண்ட் கிரானிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கிட்ஸ். டைஜஸ்டியோன்னு ஒரு கிட் இருக்கு, இந்த டைஜஸ்டியோ கிட் வந்து டைஜஷனை ஹெல்ப் பண்றதுக்கு. புத்தி கிட்ஸ் வந்து பிரெயின் அண்ட் மைண்ட் கண்டிஷன்ஸ் ஹெல்ப் பண்றது. ஒரு கிட்டுக்கும் ஸ்பெசிபிக் ஆயில்ஸ் இருக்கு, ஸ்பெசிபிக் ஐட்டம்ஸ் ஆர் தேர். மட் இஸ் பார்ட் ஆஃப் டைஜஸ்டியோ, ஃபார் எக்ஸாம்பிள். கிழி ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் ஆஸ்டியோ, போன் அண்ட் ஜாயிண்ட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிபிக் ஐட்டம்ஸ், ஸ்பெசிபிக் இது இருக்கு. அண்ட் இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கார்ட்ஸோட வந்து இந்த கிட் கம்ஸ். ஸோ இதுல 2 பாகம். கிளினிக் வரவங்களுக்கு நாங்களே செஞ்சு கொடுப்போம். சில பேர் வந்து நாங்களே வீட்டில் செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு புது பிளாட்ஃபார்ம் புத்தி ஆன்லைன் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கிட்ஸ் வில் ரீச் தம். அவங்களே வந்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ஹெல்ப்போட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் பாசிபிள் இன் புத்தி கிளினிக். ஸோ நாங்கள் இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கிறது வந்து ஒரு புத்தி ஆன்லைன் கியாஸ்க். புத்தி ஆன்லைன் சொல்றது வந்து இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் எஸ்பெஷலி ஃபார் புத்தி. இதுல நாங்க வந்து செல்ஃபின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அப்படின்னா ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது மூலியமாவே வந்து கன்சல்டேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தெரப்பீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரப்பீஸ்க்கு வந்து இந்த கிட்ஸ் நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆப்லயே வந்து வி ஆர் கிவிங் தம் த ஆப்ஷன் ஆஃப் அபவுட் 50 வீடியோஸ் that they can consult based on the therapies that they need. So it's a do-it-yourself therapy. நான் வீட்டிலேயே இருக்கணும், என்னால் வெளியே வர முடியாது, முதியோர்கள், டிசபிலிட்டி இருக்கிறவங்க, அவங்களுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கன்சல்டேஷன், வீடியோ கைடன்ஸ், do-it-yourself therapy, kids will reach you. So it's an online to offline model of care. First such kiosk, we are developing kiosks for hospitals. The first kiosk has come to Buddhi Clinic, Coimbatore. My name is Vivek Mishra. I'm the Assistant Clinical Director, Buddhi Clinic. So what we have launched in terms of the Buddhi online kiosk is an one app for all the needs of the patient. What we look for, if we are looking for upcoming consultations for each date, if we want to get an appointment on Monday, we can choose and the list of consultations will appear. If you are scheduled for having an assessment to be done, we can look for different patients who are booked for assessments. You can check it on your Android and iOS app, and you can look for the status. For example, one of the person have appointment booked, we can check, and there is a summary sections. What are the recommendations given? So when the recommendation is given, is there any recommendation kit have to be provided which a patient can take with them and use the kit at home? Is there any future appointments? So for each future appointment, the patient have a ability to schedule by themselves according to their convenience. So in short, the Buddhi online kiosk brings all the services and offerings at the patient's phone. Well, they can schedule the appointment, they can check their upgrade. Also, if the patient wants, like an older patients, they can give their credential to their children abroad, and they can track the progress while using the Buddhi app. And there are many other features what we are going to launch, in which we can look for. There is a concierge free call. So any person wants to have any clarification, doubt regarding the treatment, assessment or therapy, they can just click and they directly can go call to that particular patient. So everything has been configured and it can be used from the mobile devices. புத்தி கிளினிக்ல வந்து யங்கஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 1 to 2 months ஓல்டா இருப்பாங்க. இந்த குழந்தைகள், இந்த டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸோட வந்து பிறக்கிற குழந்தைகள். ஓல்டஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து முதியோர்களாக இருப்பாங்க, 95, 98. ஸோ எல்லா ஏஜ்லேயும் எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வரது உண்டு. நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது ஒருங்கிணைந்த மருத்துவம்.
அதில் வந்து நவீன முறைகளும் இருக்குது, மல்டி டிசிப்ளினரி கேரும் இருக்குது. ஃபிசியோதெரப்பி, சைக்கலாஜிக்கல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யோகா இதுவும் இருக்குது. ஸோ இந்த ஒருங்கிணைந்த அப்ரோச்னால நிறைய பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அண்ட் வி ஆர் வெரி ஷுவர் இந்த நியூ டெக்னாலஜிஸோட வந்து இன்னுமே நிறைய பேஷண்ட்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க கோயம்புத்தூர்லன்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ப்ளீஸ் கம், see ஃபார் யோர் செல்ஃப். நீங்களே வந்து பார்த்து ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ எம் வெரி ஷுவர் தட் யூ வில் பி ஹாப்பி அண்ட் யூ வில் பெனிஃபிட். ஸோ வெல்கம் டு புத்தி கிளினிக்.